4 நாளைக்கு முன்னாடி வட இந்திய மாநிலத்திலேருந்து ஒரு பையன் பொழைக்க வந்தவனை 4 பேர் சேர்ந்து ரீல்ஸுக்காக அவ்வளோ பெரிய கத்தியை வச்சுக்கிட்டு சீண்டிகிட்டே இருந்துட்டு இறங்கி போயின பையனை பின்னாடி துரத்திட்டு போய் மண்டை பொழக்கிற அளவுக்கு வெட்டிட்டு ரீல்ஸை அப்லோடும் பண்றான். எங்க போயிட்டு இருக்கு நம்மளோட சமுதாயம்? கஞ்சாவுக்கும் போதைக்கும் இந்த குழந்தைங்க, அவங்க குழந்தைங்க 14, 15, 16 வயசு பசங்க. இவங்க அருவாள் எடுத்துட்டு ரோட்ல திரியிற அளவுக்கு நம்ம சட்ட ஒழுங்கு சூப்பரா இருக்குல்லங்க. ஒரு சூசுவான்னு இருந்த பையனுக்கு இந்த கதினா கொஞ்சம் என்னடா பண்றீங்கன்னு கேட்டிருந்தா யோசிச்சு பார்த்துக்கோங்க. அந்த பையன் இப்போ உயிரோட இருக்காங்கிறது ஒரு விஷயம். எனக்கு என்னமோ அவன் உயிர் பொழைச்சு வாழ்றதுங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம். அந்த பயம் அவனை விட்டு போகுமா? பொழைக்க வந்த இடத்துல அநாகரிகமா நடந்துக்கிற செயலா இது? இப்படி ஒரு அக்ரஸிவா வளர்றதுக்கு பெத்தவங்களை சொல்றோம். பெத்தவங்களே பயந்துட்டாங்க இருப்பாங்க. ஏன்னா பட்டா கத்தியை வச்சுட்டு சுத்திட்டு இருக்கிறானுங்க. அவனுக்கு போட்ட ரீல்ஸ் எல்லாம் பாத்தீங்களா? பயங்கரமா இருக்கு. யாருக்கும் பயப்பட மாட்டாங்களாம், யாருக்கும் அடங்க மாட்டாங்களாம். அந்த மாதிரி ரீல்ஸா தான் போட்டிருக்காங்க. ஒரு ரயில்வே நிலையத்துல அருவாள் எடுத்துட்டு உள்ள போற அளவுக்கு பாதுகாப்பு. ரோட்ல இந்த அளவுக்கு பசங்க திரியிற அளவுக்கு கஞ்சாவும் போதையில என்னென்னலாம் இருக்கு அத்தனையும் கண்ணு முன்னாடி இருக்குதுங்க. இவங்களுக்கு சரியான தண்டனை வேணும். சீர்திருத்த பள்ளியில எல்லாம் இவங்க விடக்கூடாது. இவங்கெல்லாம் திருந்துற பர்சன்ஸ் கிடையாது. அதனால இவங்களை வெளியில எல்லாம் விட்டுட்டு நாளைக்கு நாங்கெல்லாம் எப்படி நடமாடுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மக்கள் பயப்படுறோம். எல்லாரும் செல்போனை கையில வச்சுட்டு வீடியோ எடுக்கணும்னா வேற என்ன பண்ண முடியும்? எங்களால அதை தான் பண்ண முடியும். தட்டி கேட்கிற அளவுக்கு எல்லாருக்கும் தைரியம் இருக்கு. அவன் பொட்டுன்னு போயிட்டானா எங்க ஃபேமிலி யார் பாக்குறது? அதனால அரசு இதுக்கு சரியான நடவடிக்கை எடுத்தே ஆகணும். எடுத்து இந்த தண்டனை, இந்த குழந்தைங்க இந்த மாதிரி நாளைக்கு யாராவது ஒருத்தன் கத்தி எடுத்துட்டு ரீல்ஸ் போடுறான், கத்தி எடுத்துட்டு தெருவுல திரிறான், ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த கிக்கின்னு இப்படி இழுத்துட்டு போறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டா ஆயுள் முழுக்க வெளியே வர முடியாத அளவுக்கு தீர்ப்பு இருக்கணும், சட்டம் இருக்கணும். அதை செயல்படுத்துங்க. எங்க பிள்ளைங்கள்லாம் நடமாடணும். நாங்க வளர்த்து வச்ச பிள்ளைங்க நாளைக்கு இவங்களுக்கு பயந்துட்டு ஒளிச்சு வச்சுக்க முடியாது. அதனால சட்டம் தன் கடமை செய்யுன்னு சொல்லிட்டு அசால்ட்டா இருந்துடாதீங்க.